கடந்த வாரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தேன். இரவு மணி ஒரு 12:30 இருக்கும். அப்பொழுது அந்த ஸ்டேஷனுக்கு எதிரே இருக்கிற பாலத்தில் அநேகர் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கென்று வீடு இல்லை, ஒன்றுமில்லை. காலையிலே வேலைக்கு போவாங்க, திரும்பி மாலையில் வந்து வீடு இல்லாதனால ரோட்டில் படுத்து தூங்குவாங்க. இப்படி அவர் தூங்கி கொண்டிருக்கிறத பார்த்தேன். வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இல்லை, தேவன் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்தவுடன் உள்ளம் உடைந்தது, கண்களிலே கண்ணீர். நான் தேவனை நோக்கி, ஆண்டவரே, இவர்கள் செய்த பாவம் என்ன? ஏன் இப்படி இவருடைய நிலைமை இருக்கிறது? இவர்கள் மரிக்கும்போது இவர்களை அடக்கம் பண்ணுவார் யார்? இவர்கள் ஏன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் தேவனுடைய சமூகத்தில் நான் கேட்டபோது ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொன்னார். இவர்கள், இந்த வறியவர்கள், இந்த ஏழைகள், ஒன்றுமில்லாதவர்கள், ரோட்டிலே சாலையிலே படுத்திருக்கிறவர்கள், இவர்களை பாக்கியவான்கள் என்று நான் சொல்கிறேன். காரணம், இவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று தேவன் சொன்னார். என் மனம் ஆறுதல் அடைந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை, தேவன் சொன்ன வார்த்தையை நான் சிந்தித்து பார்த்தேன். சில உண்மைகள் எனக்கு அப்பொழுது வெளிப்பட்டது. அதிகமாய் யாருக்கு கொடுக்கிறாரோ அவரிடத்திலே அதிகமாய் ஆண்டவர் கேட்பார். புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் ஒருவனை எடுத்து உயர்த்தி ஆண்டவர் நிலைநிறுத்த பண்ணும்போது அவனிடத்திலிருந்து ஆண்டவர் அதிகமாய் எதிர்பார்ப்பார். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை குறித்து நினைக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு யாரெல்லாம் தேவனுடைய கருத்து வந்து ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுக்காக செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒன்றுமில்லாமல் ரோட்டிலே படுத்து தூங்கி எழுந்து சாப்பிட்டு வேலை செய்து சாப்பிட்டு காலம் வருகிற போது மரித்து போகிற ஏழைகள் மத்தியிலே தேவ ஜனங்களை, தேவனை நேசிக்கிற, தேவனிடத்து தன்னை ஒப்புக் கொடுத்த ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி மேலான ஸ்தானத்தில் வைக்கும்போது தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதபடிக்கு அவர்கள் ஒதுங்கி இருக்கும்போது அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆவதென்பது கடினமான காரியமாக மாறிவிடும். ஒன்றுமில்லாமல் ஏழைகளாக இருந்து மரணத்தை காண்கிற இப்படிப்பட்ட ஜனங்களின் மத்தியிலே இந்த உலகத்தின் நன்மையெல்லாம் அணிவித்து தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மேன்மையாய் வாழுகிற நாம் தேவ சித்தத்தை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களிலே நாம் செயல்படாதபடிக்கு நிர்விசாரமாய் இருப்போமேயானால் தேவ ஆக்கினைக்கு தப்பிக்கொள்ள முடியுமா? எனவே தேவ சித்தம் செய்வோம், ஏழைகளுக்கு உதவுவோம், தேவனின் ஊழியத்தையும் ஊழியக்காரர்களையும் தாங்குவோம், பூமியிலே தேவ சித்தம் செய்து பரலோகத்திலே தேவனோடு கூட இருந்து ஆளுகை செய்வோம். ஆமென்.